everyone. Last video Addison sums shortcuts எல்லாமே பார்த்திருந்தோம். அதோட continuation தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் ஆன மாடல்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோஸில் கற்றுக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் சம்ஸில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் என்னென்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு 10 நம்பர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ட்ரிக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இந்த சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்பிட்வீன்லேருந்து நம்பர் கொடுத்து ஒரு 10 நம்பரோட சம் கேட்டாங்க அப்படின்னா ட்ரிக் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஸோ அந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி நம்ம அந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 to 10 கொடுத்தாங்க. ஸோ அதில் சென்டர் நம்பர் 5 எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 ஆட் பண்ணி நம்ம போட்டோம், அப்படி தானே. ஸோ அதில் நமக்கு அந்த சென்டர் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் இதில் சென்டர் நம்பர் மேபி ஒரு பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுத்து கேட்கும் போது நம்மளால் அந்த சென்டர் நம்பர் முடியல அப்படின்னா எப்படி நம்ம இதில் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணலான்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, 24லேருந்து ஸ்டார்ட் ஆகி 33 வரை இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 24. இந்த 24ஓட ப்ளஸ் ஃபோர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 28ன்னு கிடைக்குமா. 28, இந்த 28 தான் இதோட சென்டர் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சா. அந்த 28ஓட நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக அந்த லாஸ்ட்டு 5 ஆட் பண்ணி எழுதுவோம். இதுதான் இதோட ஆன்சர். அண்டு இந்த சீக்வன்ஸோட சம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் போனோம் அப்படின்னா அதே மாதிரி தான் 96 இருக்கா, 96ஓட +4 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100ன்னு கிடைக்குமா. இதுதான் இதோட சென்டர் நம்பர். 100ஓட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக ஒரு 5 ஆட் பண்ணுவோம், அப்படி தானே. அதுதான் அதோட சம். 100 இதுதானே இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதோட ஆன்சரை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாடல் போயிடலாம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் என் நேச்சுரல் நம்பர்ஸ்னு போட்டு ஃபர்ஸ்டில் 1லேருந்து 60 வரை கொடுத்துருந்தாங்க, இல்லை 1லேருந்து 10 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஆட் நம்பருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 9 = 10. இந்த கிடைக்கிற நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இந்த 5ஐ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட இந்த ஆட் நம்பர் சீரீஸோட சம். ஆன்சர் 25. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சம் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 11 = 12/2 = 6. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 36. ஸோ இந்த சம் தேர்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இங்கே ஆட் நம்பரோட கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட சம் நம்ம பார்த்தோம். இங்கே ஈவன் நம்பர்ஸோட சம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும்னா,
ஸோ இதில் வந்து ஆன்சரு டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4. n ஈக்குவல் டு 4. ட்ரிக் என்ன அப்படின்னா 4 இந்த எண்ணையும் இதுக்கு சக்சீடாக வர அடுத்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு ஆன்சர். 4 × 5 ஈக்குவல் டு 20 கிடைக்குதுல்ல, இதுதான் இந்த கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் சீக்வன்ஸோட சம் 20. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 n ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. ஸோ இதோட சம் என்னவா இருக்கும்னா 5 இன்ட்டு இதோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்னது 6. இப்போ 5 6 ஆர் 30. இதுதான் இதோட சம். ஓகே, ஸோ தேர்ட் சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தென் வந்து இதே ஆடிஷன் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நம்ம எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 1 + 9/8ன்னு கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்? இதை வந்து இதோட மல்டிபிள் பண்ணி இதோட ஆட் பண்ணி டிவைட் பை 8ன்னு போடுவோம். எக்ஸாம்பிள், இதை மல்டிபிள் பண்ணுவோம். 1 + 9/8ன்னு இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம எப்படி போடுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா டிவைட் பை போடுவோம். போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 + 9 டிவைட் பை 8 ஈக்குவல் டு 17/8 அப்படி கிடைக்குமா? ஸோ அதுக்கு மீன்ஸ் டேரெக்டாக நம்ம எப்படி பண்ணிடலான்னா இந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 17 டிவைட் பை 8. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் நம்ம எந்த இடத்துல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 2ஓ 3ஓ 1 தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த நம்பர் கூட இந்த நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை டிவிஷனில் இந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம போடணும். இதுவே 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதோட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப்பே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பையில் அந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுடலாம். ஓகே, இங்கே எப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 5. அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே. ஸோ இந்த சம் வந்து ஆன்சர் ஹோம்ஒர்க். ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். 1/2 + 1/4 ஈக்குவல் டு என் ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற டிக் மேலே வந்து 1 சீக்வன்ஸ் வரும்போது கீழே 2ஓட மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி ஒவ்வொரு நம்பரோட மல்டிப்ளிகேஷன்ஸாக வரும்போது இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ 2ஓட மல்டிப்ளிகேஷன் தான் வந்து 4. ஓகே, அந்த மாதிரி சீக்வன்ஸாக மல்டிப்ளிகேஷன் வரும்போது அதோட லார்ஜ் நம்பர் என்ன? 4. அந்த 4 தான் வந்து நம்ம வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். மேலே என்ன போடணும்னா, நம்ம யூஸ்வலாக இங்கேருந்து இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அந்த நம்பரால் இந்த நம்பரையும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 2ஐயும் 4ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேலேயும் கீழேயும் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணி அடுத்து இதை ஆட் பண்ணி எழுதுவோம். பட் இங்கே ட்ரிக் என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி எழுத தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். எப்படின்னா, இதோட எல்சிஎம் 4, இதோட ப்ரீவியஸ் நம்பர் வந்து என்னது? 3 போட்டால் இதுதான் நமக்கு வந்து 3/4 தான் இந்த சம்மோட, இந்த ஃப்ராக்ஷனல் சம்மோட ஆடிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் எடுத்தோன்னா இதோட லார்ஜ் நம்பர் என்ன? 8. ஸோ இதோட ப்ரீவியஸ் நம்பர் 7. ஏன்னா இது எல்லாமே 2ஓட மல்டிப்ளிகேஷன் தான், அதனால் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் இதோட லார்ஜ் நம்பர் என்ன, அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்ன நம்ம போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் வந்து
உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு இதோட ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் எங்கிட்ட கொஷின் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் போகணுன்னா நெக்ஸ்ட்டு மாடல் வந்து பட்டர்ஃப்ளை மெத்தட். இந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், 2 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூஸ்வலாக நம்ம எப்படி போடுவோம், இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து அந்த என்ன கிடைக்கிற நம்பரை வந்து 2 ஃப்ராக்ஷன்லேயும் கீழே டினாமினேட்டரில் அந்த எல்சிஎம் வர்ற மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா. அப்போது இந்த நம்பரோட எல்சிஎம் என்ன, 14. ஸோ இங்கேயும் கீழே டினாமினேட்டரில் 14 வரணும், இங்கேயும் கீழே டினாமினேட்டரில் 14 வரணும். ஸோ இங்கே 7 14 கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே 2வை 14 கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா. அதை கீழே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போது 3/7 ப்ளஸ் 5/2 இருக்குன்னா இதோட எல்சிஎம் என்னது, 14. ஸோ இந்த 14 வந்து 2 பக்கமும் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 14 கீழேக்கா 7 வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 14 கிடைக்கும். ஸோ மேலேயும் நம்ம வந்து சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 3/2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. 2வை எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும், 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். மேலே 5 அதே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும், 7. ஸோ இங்கே என்ன ஆன்சர், 6/14 ப்ளஸ் 35/14 இருக்கா. ஸோ கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 35 + 6 என்னது, 41. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரோம். பட் இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடில் நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வர முடியும். எப்படின்னா, ஸோ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், இங்கே இருக்க 2 நம்பர்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிவிஷனில் கீழே இருக்கிற 2 டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 ப்ளஸ் 5 7s are 35 divided by 7 2s are 14. ஸோ ஆன்சர் என்ன, 41 divided by 14. அவ்வளோதான், சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 ஸ்டெப்ஸில் போடுறேன் அப்படின்னா, இதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் சிங்கிள் ஸ்டெப்பில் உங்களால் ஆன்சர் போட முடியும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எந்த மாதிரி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தசம பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அதுவும் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் 4 + 4.44 + 44.4 + 4.04 + 444 இருக்குது. பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. பட் யூஸ்வலாக எல்லோரும் எப்படி ஆட் பண்ணுவாங்க, சரி பெரிய நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 444, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன, 44.4, அதுக்கப்புறம் 4.44, அதுக்கப்புறம் 4.04, அப்புறம் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னா, இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே நம்ம புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 44.4 எப்படி போடுவாங்க, 44 போட்டுட்டு இங்கே முன்னாடி 0 போட்டு இங்கே 4 போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. 44.4 ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து வர இடத்துல தான் நம்ம 0 போடணும். ஏன்னா 0க்கு தான் அங்கே வேல்யூ இல்லை. இந்த எம்டி பிளேஸில் தான் நம்ம வந்து 0 போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ புள்ளி வச்சு நம்ம இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 8 8. இங்கே 5 4s are 20, 8 10 5. இது ஆன்சர் கிடைக்குது 500.88. இதுதான் ஆன்சர். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டெப் போடணும் அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது. இது நம்ம மைண்ட் கேல்குலேஷன்லேயே போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நீ எக்ஸாமில் போய் பென் எடுத்து பேப்பர் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் தான் ஒரு சம்க்கே நம்ம கொடுப்பாங்க. இந்த சம்க்கில் நம்ம 10 செகண்டில் மைண்டில் கேல்குலேட் 10 செகண்ட் 5 to 10 செகண்ட் தான் இந்த சம்க்கெலாம் ஒரு நம்ம ஒதுக்குற டைமாக இருக்கணும். எப்படின்னா இப்போ 444 இருக்கா, 444 இந்த ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறது, இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு மறந்துடலாம். 444 இருக்கா, அது கூட ஒரு 44 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 488 இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு 492 496 500. இங்கே நமக்கு 500 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னது 500 நியர்லி நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோன்னா 500 இது தான். அதுக்கப்புறமா புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது 44, அதுக்கப்புறம் 44004 அப்படின்ற போது இங்கேருந்து இங்கே ஒரு 4 இருக்கும், அப்புறம் இங்கேருந்து ஒரு 4 இருக்கும், 88 கிடைக்கும். அப்போ 500 + 80 500.88 இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட் மைண்டுக்கு கொண்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த முழு நம்பர்ஸ்லாம் நம்ம ஹோல் நம்பர்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நியர்பை பாயிண்டில் 500.9 500.96 அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்கன்ற போது ஸோ நம்ம இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை வச்சே நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் 999.99 + 99.99 + 9.90 = என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை நம்ம இந்த மாதிரியும் அப்ரோச் பண்ணலாம். இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் போடலாம். பட் ஹோல் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி போடுறது இங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதை விட சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த 999.99 வந்து 1000க்கு ஜஸ்ட் 0.1 மட்டும்தான் கம்மி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம 1000 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம 1000 எடுத்துக்கலாம். இதையும் 99.99 இதுவும் 100க்கு 0.1 மட்டும்தான் கம்மி. ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட்டு 9.90 இது வந்து இல்லை 10க்கு 0.10 தான் கம்மி. ஓகே, அதை நம்ம அப்போ எப்படி எடுத்துக்கலாம், 10ன்னே எடுத்துக்கலாமா. அப்போது இதோட ஆன்சர் நியர்லி எது கிட்ட வரும்னா 1110. 10லேருந்து நமக்கு இதில் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு 0.1 0.1 0.10. அப்போ 0.01 தான் கம்மியாக இருந்துச்சு. 0.01 கம்மியாக இருக்குது, இங்கே 0.10 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0.12 டோட்டலாக கம்மி. ஸோ டோட்டலாக இந்த ஹோல் நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம அந்த 0.12 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 100ல் 12 போச்சுன்னா எவ்வளோ 88 தானே. அப்போ 88
1109 தான் இதோட நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சம்மை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைம் ஆகும். இதில் வந்து நமக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மட்டும் இந்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். எப்படின்னா 1000க்கு இப்போ இது நீங்கள் போட்டு பாருங்களேன். 999.99 இதில் 0.01 ஆட் பண்ணால் தான் நமக்கு 1000 கிடைக்கும். 0 0 0 0 1000. ஸோ இதில் கம்மியாக இருக்கிறது என்னது 0.01. ஸோ இதுலேயும் கம்மியாக இருக்கிறது 0.01 தான். இதில் 0.10 10 கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 0.12. ஸோ இதை நம்ம ஹோல் நம்பராக எப்படி எடுத்திருக்கோம் 1000னும், இதை ஹோல் நம்பராக 100னும், இதை ஹோல் நம்பராக 10னும் எடுத்திருக்கோம். அப்போ அதை டோட்டலாக ஆட் பண்ணால் 1110 இருக்குது. இந்த 1110லேருந்து 0.12 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1109.88 கிடைக்கும். ஓகே, 100லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 88, ரிமைனிங் இருக்கிறது 1109. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி நடத்தின சம்ஸ். அடிஷனில் ஓவராலாக நான் மோஸ்ட்லி எல்லா மாடல்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது சம் மிஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னா இன்பிட்வீட்டில் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோலையும் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அண்டு ஹோம்ஒர்க் சம்ஸ்க்கான ஆன்சர்லாம் எனக்கு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.